பஞ்சாபில் போட்டியின் போது தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் குறித்து வீராங்கனைகள் முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. பஞ்சாபில் தாக்கப்பட்ட தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பத்திரமாக உள்ளதாக தமிழக அரசு தகவல். வீராங்கனைகள் தாக்கப்பட்டதற்கு அதிமுகவின் ஜெயக்குமார், அன்புமணி ராமதாஸ், சீமான், டிடிவி தினகரன், வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். தமிழக வீராங்கனைகளுக்கு பெரிய காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். இனி தமிழக வீராங்கனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் பேட்டி. இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஒரு நடக்கும்போது கண்டிப்பா இனிமே அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து ஊர் திரும்பிய அரிட்டாப்பட்டி கிராம பிரதிநிதிகளுக்கு உற்சாக வரவேற்பு. டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதால் மேளதாளம் முழங்க ஆரத்தி எடுத்து கோலாகலம். ஆளுநரின் பேச்சு திமுகவை வளர்க்கிறது, அவரை மாற்றாதீர்கள். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிட்டு இருக்கிறாரு, என்னதான் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ராசி ஆகுது. அதனால சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடல, தீர்மானமே போடல. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு கோபமும் எரிச்சலும் வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 200 அல்ல 234 தொகுதிகளையும் வெல்ல முடியும் என்றும் நம்பிக்கை. பெரியாரை தூற்றுவோரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திமுகவில் இணைந்த நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்டோருக்கு உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். நாம் அறிவாளிகளாக இருப்பதற்கு தந்தை பெரியாரே காரணம் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. பெரியாரை தூற்றுவோர் இழி பிறவிகள் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுகவையும் சேர்த்து வளர்ப்பது நாம் தமிழர் கட்சிதான் என சீமான் பேட்டி. பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்றால் ஏ டீம் திமுக தான் என்றும் பதில். பெரியார் ஒழிக என்பது தன் கோட்பாடு அல்ல, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு. தான் அரசியல் அனாதை என்றால் ஏன் பெரியார் உணர்வாளர்களுக்கு பயம் வருகிறது என்றும் சீமான் கேள்வி. நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க. நாங்க எங்கள் தலைவன் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். நான் தனிச்சு நிக்கிறேன், நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற? தாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக குழுவினர் 50 சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. இதுவா திராவிட மாடல் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் விஜய் நேர்காணல். முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் நியமனம்.
உங்கள் அனைவரை நம்பியே கட்சி தொடங்கியிருக்கிறேன் என நிர்வாகிகளிடம் தவேக தலைவர் விஜய் உருக்கம். மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் நலனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தான், இந்த கட்சிக்காக தான் நான் கடைசி வரைக்கும் நான் இந்த கட்சிக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலப்பு. ஆயுதப்படை காவலர் முரளிராஜா உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். மகாராஷ்டிராவில் வெடிபொருள் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. வெடி விபத்து ஏற்பட்ட போது 5 கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வு உணரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சம். வக்ஃப் வாரியம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட். கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதால் திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட 10 பேர் வெளியேற்றம். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பெரும்பாலான கொள்கை பணிகள் முடிவடைந்து விட்டன. குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. டெல்லிக்கு ஷீலா தீக்ஷித்தின் வளர்ச்சி மாடல் தான் வேண்டும். பொய்யான பரப்புரைகளை மோடியும் கெஜ்ரிவாலும் செய்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதானி குழுமத்திற்கு அளித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் நடவடிக்கை. கடல்சார் உள்கட்டமைப்புகளுக்காக மொரீசியஸ் கடல் பகுதியை அளவீடு செய்யும் பணிகளை நிறைவு செய்த இந்திய கடற்படை. மொரீசியஸ் அதிபர் தரம்பீர் கோகுலிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்ற அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தல். உரிய ஆவணங்கள் இன்றி வெளிநாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. சட்டப்பூர்வமாக நாடு திரும்புவதற்கு மத்திய அரசு எப்போதும் ஆதரவளிக்கும் எனவும் விளக்கம். ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் படையினர் ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல். அறிவுறுத்தலை தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேற்றம். போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காசாவுக்கு திரும்பும் மக்களுக்காக கூடாரங்கள் அமைப்பு. 100க்கும் மேற்பட்ட தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்க அதிகாரிகள் ஏற்பாடு. மகன் அறையில் அலறல் சத்தம் கேட்டு எழுந்ததாக கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான நடிகர் சயீப் அலிகான் வாக்குமூலம். மகன் அழுது கொண்டிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் தன்னை திடீரென தாக்கியதாகவும் தகவல்.
நாக சைத்தன்யா சோபிதா இணை பிரிந்துவிடும் என கணித்த ஜோதிடர். ஆந்திராவைச் சேர்ந்த ஜோதிடரிடம் மகளிர் உரிமை ஆணையம் விசாரணை. KGF திரைப்பட நாயகன் யஷ் நயன்தாரா நடிக்கும் திரைப்படத்திற்காக 100 மரங்களை வெட்டியதாக புகார். விளக்கம் கேட்டு டாக்ஸிக் திரைப்பட குழுவினருக்கு கர்நாடக வனத்துறை நோட்டீஸ். ஆறு வயது குழந்தை போன்று உணவு பழக்கம் கொண்டுள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வாரன் பஃபெட் கோக், மெக்டொனால்ட்ஸ் உணவு, ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவதாக பேட்டி. போட்டியில் சிறப்பாக விளையாட விரும்பினால் பந்துவீச்சாளர்கள் மீது அழுத்தம் ஏற்படும் வகையில் பேட்டர்கள் விளையாட வேண்டும். இங்கிலாந்து T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர் அறிவுரை. இங்கிலாந்து மகளிர் அணியுடனான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. இதன் மூலம் ஆஷஸ் தொடரையும் வென்றது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக், ஆர்த்தி தம்பதி விவாகரத்து என தகவல். இணையதளம் முழுவதும் காட்டு தீயாய் செய்தி பரவி வரும் நிலையில் இரு தரப்பிலும் கருத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. கேப்டனாக அல்ல, தலைவனாக இருக்க விரும்புகிறேன். இந்திய T20 அணியின் கேப்டனாக செயல்படும் சூரியகுமார் யாதவ் பேட்டி. கர்நாடக அரசின் விருதை ஏற்க மறுத்த நடிகர் கிச்சா சுதீப். திறமையானவர்களில் ஒருவருக்கு விருது வழங்கினால் மகிழ்ச்சி என சமூக வலைதளத்தில் பதிவு. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ. டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசுகிறார். குடியரசு தினத்தையொட்டி இந்திய எல்லைப் பகுதியில் உஷார் நிலை. வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் கடும் பனி குளிரிலும் ராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. மகா கும்பமேளா தொடங்கிய 10 நாட்களில் இதுவரை 10 கோடி பக்தர்கள் புனித நீராடல். லக்னோவில் நடந்த விழாவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். மத்திய பிரதேசத்தில் 17 கோயில் நகரங்களில் மதுபானங்களுக்கு தடை. மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் உத்தரவுக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியான விவகாரம். சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னையில் ரவுடி நாகேந்திரனின் சகோதரி மற்றும் அவரது கணவர் கைது. கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் காவல்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் தனியார் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். போக்குவரத்து துறை செயலர் தலைமையிலான உயர்நிலைக் குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.